ஓம் லோகமுத்திர சமேத அகத்தி சைனம மீனாட்சி சமேத சொக்கநாதாய நம. இப்போது சின்ன வயசுலேயே நீங்கள் வந்து சாமி கும்பிடுறாங்க, சாமி கும்பிட்றதெல்லாம் வயசானதுக்கப்புறம் தான் வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கிட்டேயுமே பரவலாக இருக்குது. நம்ம ஏன் சாமி கும்பிடுறோம், ஏன் சாமி கும்பிடணும், முதல்ல ஏன் கும்பிட்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் யாருக்குமே தெரியலை. ஏதோ டைம் பாஸுக்கு கும்பிட்றோம், நம்மளோட கவலைகள்லாம் மறைக்கிறதுக்கு கும்பிட்றோம், வேறு வழி இல்லாமல் கும்பிடுறோம் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்மளாக ஒரு விஷயம் நினச்சிக்கிறோம். நம்ம அப்போது ஒருத்தங்க வந்து இறை வழிபாட்டில் வந்து இருக்கிறதுக்கு வயதுங்கிறது தடை கிடையாது. உடம்பு நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் பொழுது நம்ம போய் இறை வழிபாடு பண்ணாமல் வயசானதுக்கப்புறம் தெம்பே இல்லாமல் நம்மளால் உட்காந்து பூஜை பண்ண முடியுமா? இல்லை ஒரு சுவாமிக்கு பூதான அலங்காரம் பண்ண முடியுமா? ஒரு 4 பேரை கூப்பிட்டு நம்ம ஒரு பூஜை, சுமங்கலி பூஜை, ஏதாவது ஒரு விஷயம் பண்ண முடியுமா? முடியாது. அப்போது சாமி கும்பிட்றது எதுக்காக கும்பிட்றோம் அப்படின்னா, நம்ம கருமாவை கழிக்கிறதுக்காக பிறந்திருக்கோம். நல்ல தெளிவாக கேளுங்க. கருமாவை கழிக்கிறதுக்காக பிறந்திருக்கோம், வாழ்கிறதுக்காக பிறக்கலை. அதை ஃபஸ்ட்டு எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். நம்மளோட தண்டனை காலம், அதில் நம்மளோட புண்ணியத்தை பொறுத்து அப்பப்போ ஒரு ஆனந்தம், ஒரு சந்தோஷங்கிறது நம்ம லைஃப்பில் கிடைக்கும். அப்போ அந்த தண்டனை காலத்தில் நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட தவறை உணர்ந்து மேலும் தவறு செய்யாமல் இருக்கணும். அப்போது நம்ம வந்து தனிமையில் இருந்தோம், இல்லை நம்ம மக்களோட மக்களாக நம்ம வந்து இறை வழிபாட்டில் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா, நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிக்கும் பொழுது யாரையாவது பற்றி பேசுவோம், யாரையாவது பற்றி குறை பேசுவோம், புரணி பேசுவோம், இல்லை ஏதாவது ஒரு தவறான செயலில் ஈடுபடக்கூடிய ஒரு சேர்க்கை சரியில்லாமல் இந்த மாதிரி போகும் பொழுது கர்மம் மேற்கொண்டு ஏறும். அப்போது நம்மளோட சிந்தனை ஒருமைப்படுத்துறதுக்காக தான் ஆன்மீகம் அப்படிங்கிறது. அப்போது நம்ம கர்மா தண்டனையால் இங்கே வந்திருக்கோம். அப்போது சாமி கும்பிட்டா கடவுள் காப்பாற்றுவாரா? காப்பாற்ற மாட்டார். எப்படிங்க காப்பாற்றுவார்? நீங்கள் உப்பு தின்னீங்கன்னா நீங்கள் தான் தண்ணி குடிக்கணும். அவர் தண்ணி குடிக்க முடியுமா? இல்லை அந்த தண்ணியை உங்களுக்கு கொடுக்காமல் இருந்தால் அந்த உப்பு தின்னதோட அந்த எசன்ஸோடைய இது அந்த டேஸ்ட்லேயே தான் நம்ம இருப்போம். அப்போது எப்போ நம்ம தண்ணி குடிக்கிறோமோ அப்போ தான் அது கிளியர் ஆகும். அப்போ இறை வழிபாடு எதற்கு? நம்ம அனுபவிக்கக்கூடிய தண்டனை நமக்கு வலிக்காமல் இருக்கும், ஒன்று. ரெண்டாவது, மேற்கொண்டு நம்ம கர்மா ஏறாமல் இருக்கும். நம்மளை மனதை ஒருநிலைமைப்படுத்தி நம்மளை ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணுறது, அதாவது நம்மளை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றது. எதெல்லாம் செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது, நம்ம யார், எதுக்காக வந்திருக்கோம், நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் இறை வழிபாடு. ஆனால் அது யாருமே வந்து வயசானதுக்கப்புறம் கும்பிட்டுக்குவோம், அது வரைக்கும் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுவோம், நல்ல நான் அசைவம் சாப்பிடுவோம், நல்ல டூர் போவோம், நல்ல ஃப்ரெண்ட்ஸோட குடும்பத்தோட என்ஜாய் பண்ணுவோம். கால நேரங்கள் வேஸ்ட் ஆகிட்டே இருக்குது. அது யாருக்குமே புரிய மாட்டேங்குது. சாமி கும்பிட்டாலே ஒருத்தனை இலக்காரமாக தான் எல்லோரும் பார்க்குறாங்க. இப்போ கலியுகத்தில் எல்லாமே வந்து ஃபேன்சியாக ட்ரெண்டிங். அப்போது இறை வழிபாடுங்கிறது ஒரு ஆன்மாவிற்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத அவன் உணரணும். அப்போது அதுக்கு நம்ம தான் முயற்சி செய்யணும். நம்ம ஒரு அடி எடுத்து வச்சா இறைவன் 1000 அடி நம்மளை தூக்கிட்டு போவார். எடுத்து வச்சு இறைவான்னு நம்ம நினச்சோன்னா, ஒரு தாய் குழந்தைய தூக்கி கொஞ்சுவது போல் இறைவன் நம்மளை வந்து தூக்கி கொஞ்சுவார். வா நான் இருக்கேன் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நமக்கு நிறைய வழிகளை காமிப்பார். நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்குவார். இப்போ நம்ம யாருன்னு உணர்ந்துட்டாலே சந்தோஷம்னா என்ன, துன்பம்னா என்ன அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சிடும். நம்ம செஞ்சதுக்கு பனிஷ்மெண்ட், துன்பம் அனுபவிக்கிறோம். புண்ணியம் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். இந்த நிலையை உணர்ந்துட்டா யாரும் கஷ்டப்பட மாட்டோம், அழமாட்டோம். எல்லா விவரமும் தெரிய ஆரம்பிக்கும் பொழுது துன்பமும் புண்ணியமும் 0 ஆகணும். அப்போ நான் என்ன பண்ணணும்? துன்பம் இனிமேல் ஏறாமல் இருக்கணும்னா இறை வழிபாடு பண்ணணும். அப்போ இருக்கிற கர்மாவை எப்படி தொலைக்கிறது? அதை அனுபவிச்சு தான் தொலைக்க முடியும். அப்போ புண்ணியத்தை எப்படி 0 ஆகுது? அப்போ நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறீங்க, நல்ல விஷயம், அது புண்ணியமாக மாறும். அப்போ என்ன பண்ணணும்?
அதுக்கு இப்போ யாருக்காவது நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க, அவங்க வந்து எம்மா நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் எனக்கு இவ்வளோ படிப்புக்காக இவ்வளோ உதவி செஞ்சுருக்கீங்கம்மா, நீங்கள் இல்லைன்னா இன்றைக்கி என் குழந்த படிச்சிருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன சொல்லணும் நீங்கள்? இறைவனுக்கு அந்த நன்றியை தெரிவிங்க. உங்கள் குலதெய்வத்துக்கு சொல்லுங்கள், உங்களோட இஷ்ட தெய்வத்துக்கு சொல்லுங்கள். அவங்க ஏன் மூலமாக நடத்தியிருக்காங்க, அவ்வளோதான். நான் வந்து ஒரு கருவி தானே தவிர நான் மட்டுமே காரணம் கிடையாது அப்படிங்கிறத சொல்லுங்கள். என் மூலமாக என்னையே கொடுக்க வச்சுருக்கிறாரு, அப்போ எனக்கு கர்மாவும் குறையும். அதை விட்டுட்டு நான் தான் பண்ணேன், என்னையும் புகழ்ந்து பேசுங்க அப்படின்னு ஆணவம் ஏறக்கூடாது. அப்போ துன்பமும் ஜீரோவாகணும், புண்ணியமும் ஜீரோவாகணும். ஜீரோ ஆயிடுச்சுன்னா நமக்கு பிறவியே கிடையாது. ஜாலியாக இருக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம உயிர் வாழ்கிறத காட்டியும் இறந்தக்கப்புறம்தான் ஒரு நல்ல லைஃப் இருக்குது. நம்ம அந்த சினிமா படத்துலலாம் காமிச்சிருப்பாங்க மேலோகத்தில் என்னெல்லாம் இருக்குன்னு, அதெல்லாம் அங்கே போய் தான் பார்க்க முடியும். இங்கே வந்து ஆணவம், கண்மம், மாயை, கெட்டது, பொறாமை, இப்படி கெடுதல் உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் நிறைய விஷயங்கள் நமக்கு பார்க்க முடியும், உணர முடியும். அப்படின்னா சீக்கிரம் எல்லாம் செத்து போயிடணும் அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. அப்போது இங்கே இருக்கிற காலம் வரைக்கும் நம்ம இறை வழிபாட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் குறைச்சிட்டு இறை வழிபாடை பண்ணுறதுக்கு பார்க்கணும். நன்றி.